Hello நண்பா வணக்கம் PGTRB எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 7ல் இருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவுடைய ஹீரோ ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். He was born in Calcutta 15th August 1872. அண்ட் இந்த ஸ்ரீ அரபிந்தோ கோஷுடைய லைஃப் சைக்கிள் படிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, இவருடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப புரட்சிகரமாக இருந்திருக்கு. இவர் நம்மளுடைய சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருடைய செகண்ட் ஹாஃப் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப காமாக இருக்குது. இவர் யோகா மெடிடேஷன் மேலே ரொம்ப இன்வால்வ் ஆகி தன்னுடைய செகண்ட் ஹாஃப் லைஃப்பை இவர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஈடுபடுத்தியிருக்காரு. அண்ட் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான எமினன்ட் பர்சனாலிட்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவருடைய பர்த் டேட் 15th August 1872. ஸ்ரீ அரபிந்தோ கோஷுக்கு பல முகங்கள் இருக்குது. He was a yogi and guru because he was teaching meditation and yoga. He was a poet. He has written so many literary works also. He was an Indian philosopher. நம்ம எஜுகேஷன் ஃபீல்டுக்கு நிறைய ஃபிலாசபி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் அ ஆக்டிவ் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் டியூரிங் ஹிஸ் ஏர்லி லைஃப். ஸோ ஏர்லி லைஃப்பில் நல்லா இந்தியன் ஃப்ரீடம்காக ஃபைட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல முகங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் பற்றி தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இவருடைய ஏர்லி லைஃப்பில் நடந்த சில இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸை பற்றி பார்க்குறோம். He was a part of Anushilan Samiti organization which supported revolutionary violence for ending British rule. இந்த அனுஷீலன் சமிட்டி ஆர்கனைசேஷனில் ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் ஒரு மெம்பராக இருக்காங்க. இந்த அனுஷீலன் சமிட்டி ஆர்கனைசேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, வெளி உலகத்துக்கு அது ஒரு இந்தியன் ஃபிட்னஸ் கிளப்பாக இருந்திருக்கு. ஆனால் அந்த அனுஷீலன் சமிட்டிக்கு உள்ள பிரிட்டிஷ் ரூலை எப்படி வேரோட ஒழிக்கிறது அப்படின்னு நிறைய மாஸ்டர் பிளான் போடக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கு. ஸோ அந்த அனுஷீலன் சமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்தவங்க தான் நம்மளுடைய ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். அண்ட் இவருடைய ஏர்லி லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் தான் இந்த அலிப்பூர் பாம்பு கேஸ் அப்படிங்கிற கேஸ். சில ரெஃபரன்ஸில் இதை மணிக்ஃபோலா பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முராரி புகார் கான்ஸ்பைரசி அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. இந்த அலிப்பூர் பாம்பு கேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரலாம். லார்ட் கர்சன், தென் வைசராய் ஆஃப் இந்தியா, partitioned Bengal in 1905. As a retaliation, there was so much violence breaking out throughout the country. In response, in 1908, Khudiram Bose and Prafula Chakki threw a bomb at Magistrate Kingsford. ஸோ இந்த அலிப்பூர் பாம்பு கேஸுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லார்ட் கர்சன் பண்ண அந்த பெங்கால் பார்ட்டிஷன் தான். அது 1905 நடந்த ஒரு விஷயம். இதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே பல இடங்களில் வயலன்ஸும் ப்ரொட்டஸ்ட்டும் நிறைய ரெவல்யூஷன்ஸும் நடந்துகிட்டு இருந்தது. இந்த 1908 இந்த ஹூதிராம் போஸ் அண்ட் பிரஃப்யூலா சக்கி அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்ஃபோர்டை தாக்குறதுக்காக பாம்பு ஒன்று பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிங்ஸ்ஃபோர்ட் யார் அப்படின்னா சீஃப் மேஜிஸ்ட்ரேட், ஓகேவா. ஆனால் இந்த பாம்பு பிளாஸ்டில் அந்த கிங்ஸ்ஃபோர்ட் தப்பிச்சிடுறாரு. அதுக்கு பகரமாக 2 பிரிட்டிஷ் விமன், இன்னசென்ட் பிரிட்டிஷ் விமன் இறந்துடுறாங்க. ஸோ இந்த கேஸில் இந்த ஹூதிராம் போஸ் அண்ட் பிரஃப்யூலா சக்கி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் இதுக்கு மாஸ்டர் பிளானாக இருந்தது யார் அப்படின்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சா அது நம்ம ஸ்ரீ அரபிந்தோ கோஷாக இருக்கும்னு சொல்லி அவரை கைது பண்ணி இந்த அலிப்பூர் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஸோ இந்த அலிப்பூர் ஜெயிலில் அடைச்ச அந்த இன்சிடெண்ட் தான் இந்த அலிப்பூர் பாம்பு கேஸ் அப்படிங்கிறது. இது 1908 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் இது முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இவங்களுடைய ஏர்லி லைஃப் எப்படி இருந்தது நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் 7லேயே இவங்க இங்கிலாந்து போயிட்டாங்க. இவங்களுடைய 3 பிரதர்ஸோடு சேர்த்து இவங்களும் இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. அங்கே தான் 14 இயர்ஸ் அங்கேயே இருந்து அவங்க கேம்பிரிட்ஜில் படிக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹிஸ் ஃபிலாசபி வாஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் வேதாந்தா அண்ட் உபனிஷத். அவர் நிறைய ஃபிலாசபி கொடுத்துருக்காரு இல்லையா, அது இந்த வேதாந்தத்தையும் உபனிஷத்தையும் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஸோ இவர் நம்ம ஒரு ஐடியலிஸ்டிக் பர்சன் சொல்கிறோம். அண்ட் ஹி ஆல்சோ லேர்ன்ட் so many languages like English, Latin, Greek, French, German and Spanish.
and he also cleared Indian Civil Service examination. இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி இருந்தாலும் இவர் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலை, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தினால இவர் வந்து அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஜாபை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த 1893 இங்கிலாந்துலேருந்து இந்தியா வந்ததுக்கப்புறமா he joined பரோடா காலேஜ் as இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது தான் இவர் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் இணைகிறாங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் யாருடையது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், மகாத்மா காந்திஜியோடது. அந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இவர் வந்து செயல்பட்டுட்டு இருந்திருக்கார். அண்ட் ஹி வாஸ் ஸோ ரெவல்யூஷனரி, நல்ல ஒரு ரெவல்யூஷனரியான புரட்சிகரமான ஒரு பர்சன். ஸோ ஹீ ஸ்டார்டட் 2 டெய்லிஸ், ஓகேவா, 2 டெய்லி வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதாவது தினமும் வரக்கூடிய ஒரு வெளியீடு, ஒரு பத்திரிக்கை. அதனால தான் நம்ம அந்த டெய்லி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பத்திரிக்கையில் ஒன்று பெங்காலி லாங்குவேஜ், இன்னொன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ். பெங்காலி லாங்குவேஜில் அவர் ரிலீஸ் பண்ணது வந்து யுகாந்தர் அப்படிங்கிறது. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இவர் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனுடைய பேர் வந்தே மாதரம். ஓகே, இந்த 2 நியூஸ் பேப்பர் பற்றி நம்ம எலாபரேட்டாக இன்னும் படிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவங்க வந்து இங்கிலாந்தில் படிச்சிருக்காங்க. அங்கே இருக்கும் பொழுதும் இவருடைய மைண்டு ஃபுல்லாகவே இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ ரொம்ப ரெவல்யூஷனரியாகவும் இவர் திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ 1893 இங்கிலாண்டிலேருந்து இந்தியா ரிட்டர்ன் பண்ணி he joined இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் he also gave so many revolutionary thoughts through newspaper. பிகாஸ் அந்த காலத்தில் வந்து நியூஸ் பேப்பரை தவிர வேறு வழி கிடையாது, வேறு சோஷியல் மீடியாக்கள் இல்லை. அதனால் அந்த நியூஸ் பேப்பர் மூலியமாக ரெவல்யூஷனரி தாட்ஸை கொடுக்குறாங்க. பெங்காலியில் அவர் வெளியிட்ட நியூஸ் பேப்பர் பேர் யுகாந்தர் அண்ட் இங்கிலீஷில் அவர் எடிட் பண்ண நியூஸ் பேப்பர் பேர் வந்தே மாதரம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் he was considered as a dangerous leader by British government. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான தீவிரவாதியாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் இந்த ரெவல்யூஷனரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பேப்பரில் சொல்லும் பொழுது அவர் வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு பரப்புகிறாரு. அதனால் இவர் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு தீவிரவாதியாக நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வசமாக இந்த அலிப்பூர் பாம்பு கேஸில் இவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட சிக்கிடுறாரு. அதற்காக ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கிறார். இப்போது இந்த அலிப்பூர் பாம்பு கேஸ் அப்படிங்கிறது இவருடைய லைஃப்பில் புரட்டி போட்ட ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. அதற்காக இவர் அலிப்பூர் ஜெயிலில் இருக்கும் பொழுது தான் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா ரொம்ப ரெவல்யூஷனரியாக ரொம்ப வயலண்டாக இவர் வந்து புரட்சிகரமாக பண்ணிகிட்டு இருந்த அந்த மைண்டு, சிந்தனைகள் எல்லாமே இப்போ என்னவாக மாறுதுன்னா இட் இஸ் டேர்னிங் அவுட் டு யோகா, மெடிடேஷன் அண்ட் ரிலீஜியஸ், ஃபிலாசபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர். ஸோ யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஜியன், ஹிந்து ரிலீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இப்படி எல்லாமே அந்த அலிப்பூர் ஜெயிலில் இருக்கும் பொழுது இவருடைய சிந்தனையில் உதிக்குது. ஸோ ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஜெயில் he went to பாண்டிச்சேரி in 1910. ஓகே, 1910 என்ன நடந்துச்சுன்னா இவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க. பாண்டிச்சேரியில் இவங்க வந்து ஒரு ரெஃப்யூஜாக வாழ்கிறாங்க, அகதியாக வாழ்கிறாங்க. ஓகேவா. அண்ட் இந்த அகதியாக வாழும்போதும் இவரை கண்காணிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தவறலை. பிகாஸ் he is considered as a dangerous leader, isn't it? ஸோ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாமே இவர் மேலே ஒரு கண் வச்சுட்டே இருந்தாங்க. பாண்டிச்சேரியில் போய் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா he started an ashram. ஓகே, தன்னுடைய யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு பாத்வேயை உருவாக்குற மாதிரி ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் அப்படிங்கிற ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காங்க. எப்போ 1910. ரிமைனிங் 40 years அந்த ஆசிரமத்திலேயே தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவருடைய ஏர்லி ஸ்டேஜ் வந்து ரொம்ப புரட்சிகரமாக சண்டை போட்டிருக்காங்க ஃப்ரீடம்காக. ஆனால் 1910 இருந்து அவர் சாகிற அந்த 1950 வரைக்கும் அந்த ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமத்தில் தான் இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஸோ ரிமைனிங் 40 years of his life was spent in ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம். ஸோ லைஃபுடைய 2 ஃபேஸஸ் பார்த்தீங்களா. ஏர்லி ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபைட்டராக இருந்திருக்காங்க. பட் லேட்டராக அவங்களுடைய ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ஃபேஸ் எப்படி இருக்குது, ரொம்ப அமைதியாக யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு போயிருக்காங்க. Okay, that's why I told him as a different person.
And in Sri Aurobindo Ashram, he changed himself, involved in educational and social activities. இந்த பாலிடிக்ஸ்லேருந்து தன்னுடைய மைண்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியன், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இப்படின்னு சொல்லி தன்னுடைய மைண்டை அப்படியே திசை திருப்பியிருக்காங்க. And also he set up an international ashram, an international center of education and social activities. ஸோ தன்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள் எல்லாம் நிலைநிறுத்துறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஆசிரமமும் ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் எஜுகேஷனையும் இவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி ஆல்சோ ஃபவுண்ட் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் கால்ட் அஸ் Aurobindo. Aurobindo இஸ் கால்ட் அஸ் சிட்டி ஆஃப் ஹியூமன் யூனிட்டி. சிட்டி ஆஃப் ஹியூமன் யூனிட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடமான Aurobindo அப்படிங்கிறதையும் இவர் உருவாக்கியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்து இவருடைய இந்த ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் எப்படி இருக்குன்னு இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1910 இன் பாண்டிச்சேரி பை ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். அதனுடைய பிக்சர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, இப்போ இவருடைய ஐடியாலஜி என்னன்னு பார்க்குறோம். ஓகே, பேஸ்ட் ஆன் so many things. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இவருக்கு சில ஐடியாஸை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெக்ரல் எஜுகேஷன். நம்ம டிஃப்ரெண்ட் எஜுகேஷனிஸ்ட்டை பற்றி படிக்கும் பொழுதும் நம்ம ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்திஜி படிக்கும் பொழுது அவர் இன்சிஸ்ட் பண்ண அந்த பேசிக் எஜுகேஷன் கான்செப்டை நம்ம படித்தோம். ரவீந்திரநாத் தாகூர் பற்றி படிக்கும் பொழுது அவரை இன்சிஸ்ட் பண்ணின நேச்சுரலிஸ்டிக் எஜுகேஷன் பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் படிக்கும் பொழுது இவரை இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய இந்த இன்டெக்ரல் எஜுகேஷன் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் எஜுகேஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, அந்த இன்டெக்ரல் எஜுகேஷன்னா என்ன? இன்டெக்ரேஷன்னா நமக்கு தெரியும். ஓகேவா? ஒருங்கிணைகிறது, எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருக்கிறத நம்ம இன்டெக்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஜுகேஷனில் என்னென்ன விஷயங்கள் ஒருங்கிணைக்குது? பாடி, மைண்ட், ஸ்பிரிட். பாடி, மைண்ட் அண்ட் சோல், இந்த மூணும் இணைஞ்சு நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கல்வி. அதுதான் இன்டெக்ரேட்டட் எஜுகேஷன் ஒரு இன்டெக்ரல் எஜுகேஷன்னு சொல்கிறோம். ஓகே, இது இவருடைய ஒரு ஐடியாலஜி. ஸோ இவருடைய ஐடியாவில் எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? இன்டெக்ரல் எஜுகேஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் கிவிங் ஐடியா அபவுட் த டீச்சர் ஆல்சோ. டீச்சர் எப்படி இருக்கணும்னா, டீச்சர் ஷுட் பி அ ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கைட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி தன்னை காமிச்சிக்காமல் பிள்ளைங்களுக்கு ரூல்ஸை போடாமல் பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபெசிலிட்டேட்டர், ஹெல்ப்பர். பிள்ளைங்க வந்து ஹையர் ஹைட்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணணும். இட் இஸ் கால்ட் அஸ் ஃபெசிலிட்டேட்டர். அண்ட் சில்ட்ரன் வந்து தன்னுடைய சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க லைஃப்பில் சரியான பொசிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு டீச்சர் ஷுட் பி அ கைடு. ஓகேவா? டீச்சர் வந்து கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ டீச்சர் ஷுட் பி அ ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கைடு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஸ்ரீ அரபிந்தோ, எஜுகேஷன் ஷுட் பி ஃபுல்ஃபில்லிங் இந்தியன் சோல், நீட் அண்ட் கல்ச்சர். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன் கல்ச்சரையும் புகட்டணும், இந்தியாவுக்கு தேவையான பேசிக் நீட்ஸையும் கொடுக்கணும். ப்ளஸ் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சரியான சோல், அந்த பிள்ளைங்களை ஒரு நல்ல சோலாகவும் வளர்த்தெடுக்கணும். இப்படி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்தியாவுக்கு தேவைப்படுது. நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் பாஸ்ட் பட் ஆல்சோ த ஃபியூச்சர் டிமாண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த country. So education is not based on the past but also with future demand and development of a country அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த எஜுகேஷன் வந்து பழைய விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுக்காம புது விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஃப்யூச்சருக்கு தேவையான இன்னோவேட்டிவான விஷயங்கள், டெக்னாலஜி எப்படியெல்லாம் முன்னேறிட்டுருக்கு, இது மாதிரி ஃப்யூச்சருக்கு தேவையான ஃப்யூச்சர் டிமாண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரியை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நாட் ஓன்லி பாஸ்ட்டை மட்டுமே நம்மளுடைய எஜுகேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இவருடைய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ இன்டெக்ரல் எஜுகேஷன் இவர் ஒரு இன்சிஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன், அதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். நம்ம இன்டெக்ரல் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்னென்ன வகையில் அந்த குழந்தைங்க டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த எஜுகேஷ்னல் ஃபேஸஸ்.
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் அப்படிங்கிறது பாடி. சைல்டுடைய பாடி டெவலப் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? பை டீச்சிங் யோகா அண்ட் மெடிடேஷன். யோகா அண்ட் மெடிடேஷன் கொடுக்கும்போது சைல்டுடைய பாடி ஃபிசிக்கும் டெவலப் ஆகுது அண்ட் மைண்டும் டெவலப் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோல் பர்ஃபெக்ஷன். செகண்ட் ஒன் இஸ் சோல் பர்ஃபெக்ஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் சோல் ஃபார் நோபல் காஸ். க்ரோயிங் ஆஃப் த சோல் டு ட்ரா அவுட் தி பெஸ்ட். சோல், அந்த ஒரு மனுஷன் வளர்றான் அப்படின்னா ஒரு நல்ல எண்ணங்களோட நல்ல மனுஷனாக வளரணும். ஸோ அந்த சோல் வந்து எப்படி டெவலப் ஆகணும்? ஃபார் நோபல் காஸ். நல்ல விஷயங்களை செய்கிற நல்ல பண்புடைய ஒரு மாணவனாக வளரணும். அதான் சோல் பர்ஃபெக்ஷன். அண்ட் தென் த ரியலைசேஷன் ஆஃப் இன்னர் செல்ஃப். ரியலைசேஷன் மீன்ஸ் ரியலைசிங் த பர்சனல் கோல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப். சும்மா டெய்லி ஸ்கூலுக்கு போனோம், ஏதோ ஒரு பாடத்தை படித்தோம், ஏதோ ஒரு பரீட்சை எழுதினோம், பாஸ் ஆனோம், அப்படி இல்லாமல் நம்ம எதற்காக பிறந்திருக்கோம், நம்ம என்னவாக போகிறோம், ஃப்யூச்சரில் ஒரு விவசாயியாக போகிறோமா, இல்லை ஒரு மருத்துவராக போகிறோமா, இல்லைன்னா ஒரு நெசவாளியாக போகிறோமா, இப்படின்னு தன்னுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா அந்த பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா they can reach their goal easily. That is called as realization. தான் என்ன பண்ண போகிறோம், அதற்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதான் ரியலைசேஷன் ஆஃப் இன்னர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோரல் டெவலப்மெண்ட். மோராலிட்டி, முக்கியமான பண்புகளில் என்னென்னா நற்பண்புகள் வந்து டெவலப் ஆகணும் குழந்தைங்களுக்கு. நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இதை வந்து புகட்டும் பொழுது பெருசாக வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக we don't want to bother, அவங்க நல்ல பிள்ளையாக தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் moral characters. Without moral and emotional development, mental development becomes harmful. நம்ம நற்பண்புகளை புகட்டாமல் வெறும் மைண்டுக்கு மட்டும் தீனி போட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த வந்து எஜுகேஷன் வித்தவுட் கேரக்டர் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். நல்லா படிச்சிருப்பான், மூலக்காரனாக இருப்பான், ஆனால் குணம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் வந்து ஹார்ம்ஃபுல்லான ஹியூமனாக தான் இருப்பான். ஸோ நல்ல பண்புகளையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அலாங் வித் த எஜுகேஷன். ஸோ மாரல் குவாலிட்டிஸையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் திங் இஸ் மென்டல் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த இன்டெக்ரல் எஜுகேஷனில் அடுத்த பார்ட் என்னது? மென்டல் டெவலப்மெண்ட். மென்டல் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் வித் மைண்டு. மைண்டுக்கு நம்ம ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுக்குறோம், லைக் மெமரி எக்ஸசைஸ், திங்கிங், ரீசனிங், இமேஜினேஷன், டிஸ்கிரிமினேஷன். ஸோ மைண்டை எப்படி டெவலப் பண்ணுறது? மைண்டுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கும் பொழுது மைண்டு வந்து நிறைய ஒர்க் பண்ணி அந்த டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ வி ஆர் கிவிங் மோர் ஒர்க் ஃபார் த மைண்ட், லைக் திங்கிங் ஒர்க், நிறைய தாட் ப்ராசஸ் கொடுக்குறோம், ரீசனிங் எபிலிட்டியை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், கற்பனை திறனை வளர்க்குறோம், இமேஜினேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து அவங்களால பாகுபாடு செய்ய முடிகிற மாதிரி நம்ம வளர்க்குறோம். மெமரி, நிறைய ஸ்டோரிங் கேப்பபிலிட்டியை பிள்ளைங்களுக்கு வளர்க்குறோம். திஸ் இஸ் த எக்ஸசைஸ் கிவன் ஃபார் மென்டல் டெவலப்மெண்ட் இன் இன்டெக்ரல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது பிரதர்ஹுட். ஓகே, நம்ம ஸ்ரீ அரபிந்தோ கோஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஒரு நேஷன் இல்லையா, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும், நல்லா லவ் அண்ட் பீஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நேஷனுக்கும் இன்னொரு நேஷனுக்கும் இடையே நல்ல புரிதலும் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹீ சேயிங் தட் பெட்டர் டு அவாய்ட் வார், every fight like this, and we have to be more social and friends. We have to maintain a good relationship among the individuals and among the nations. It is called as humanity. So Sri Aurobindo Ghosh aims for international mutual respect. International ஆகவே நல்ல ஒரு relationship இருக்கணும் between the nations and also between the individuals and individuals. And the next thing is cultivation of values. ஒரு பர்சனுடைய கேரக்டர்ஸை வந்து எப்படி கல்டிவேட் பண்ணுறது? கேரக்டர் ஃபார்மேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ இந்த கேரக்டர் ஃபார்மேஷன் பற்றி இன்சிஸ்ட் பண்ணினதுனால தான் நாம் ஸ்ரீ அரபிந்தோ கோஷை ஐடியலிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கேரக்டர் ஃபார்மேஷன்னா என்னது? த கேரக்டர் ஷுட் பி ஃபார்ம்ட் பை ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவைனிட்டி, எவல்யூஷன், அசென்ட், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ பை ஹார்மோனி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்சனுடைய உன்னதமான நல்ல நற்பண்புகளுள்ள கேரக்டர் ஃபார்ம் ஆகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் திங் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சஸ். இந்த சென்சஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க ஸ்ரீ அரபிந்தோ கோஷோடைய ஃபிலாசபியில் இந்த சென்சஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து கொஞ்சம் நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றணும். என்ன அப்படின்னா,
மைண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்சஸ். நம்மளுடைய மைண்டு வந்து எதை பிரதிபலிக்குதுன்னா நம்மளுடைய 6 சென்சஸ் தான் பிரதிபலிக்குது. என்ன அப்படின்னா எஜுகேஷன் இஸ் டு ட்ரெயின் த சென்சஸ் ஆஃப் ஹியரிங், ஸ்பீக்கிங், லிசனிங், டச்சிங், ஸ்மெல்லிங் அண்ட் டேஸ்டிங். ஸோ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இயர்ஸ், டங், லிசன் பண்ணுறது, என்னது ஹியரிங், ஓகேவா, அது நம்ம யார் என்ன பேசுகிறாங்க நம்ம லிசன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து காது மூலமாக நம்ம லிசன் பண்ணுறோம். அண்ட் நம்மளுடைய டங் டேஸ்ட் ரிசீவ் பண்ணுது. அண்ட் தென் கண்ணு வந்து பார்க்குது இல்லையா, பார்வை. ஸோ அது மாதிரி ஸ்மெல்லிங், நோஸ் வந்து நமக்கு ஸ்மெல்லை ரிசீவ் பண்ணுது. ஸ்கின் வந்து நமக்கு வந்து டச்சிங், அந்த உணர்ச்சிகளை வந்து ரிசீவ் பண்ணுது. இப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கா. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுது. வெளியே என்ன நடக்குது, நம்ம என்ன காட்சி பார்க்குறோம், என்ன கேட்குறோம் அப்படின்னு வெளியே என்ன நடக்குதுங்கிறத ரிசீவ் பண்ணி யாருக்கு எடுத்துகிட்டு போகுது, மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன விஷயங்களை பார்க்குதோ, கேட்குதோ, உணருதோ அதுதான் நம்ம மைண்டு வந்து பிரதிபலிக்குது, அப்படி தானே. ஸோ இந்த ஸ்ரீ அரபிந்த கோஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை ட்ரெயின் பண்ணணும். நல்லதே பாரு, நல்லதையே கேளு, நல்லதையே நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மைண்டும் எப்படி தான் இருக்கும், நல்லது தான் ரிசீவ் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை ட்ரெயின் பண்ணுறது மூலமாக நம்ம மைண்டை ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் பண்ணலாம். அதனால தான் இவங்க மைண்ட் இஸ் ஈக்குவல் டு 6th சென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்த மைண்டோடைய ஃபிலாசபி படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் நம்ம படிக்கிறோம். ஹீ இஸ் டெல்லிங் மைண்ட் இஸ் ஹேவிங் 4 லேயர்ஸ். மைண்டை வந்து 4 படலங்களாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிட்டா. இந்த சிட்டா லேயர், சிட்டா படலமில் என்ன இருக்குது, இட் இஸ் அ பாசிவ் மெமரி. ஓகேவா. பாசிவாக நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு படலம். பாசிவ்னா என்னது, அங்கே ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லை, ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணலை, நம்ம பழைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, பழைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், பாஸ்ட் மெமரிஸ், இது எல்லாமே மூட்டை கட்டி வச்சுருக்கோம். அது சித்தா. ரெண்டாவது லேயர் பேர் மனாஸ். மனாஸ் அப்படிங்கிறது சூப்பர் மைண்டு. ஏன் அதை நம்ம சூப்பர் மைண்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்போ நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் மனாஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிட்டா. ஓகே, இந்த மனாஸ் அ ப்ராப்பர் மைண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இட் இஸ் ரிசீவிங் த இமேஜஸ் கம்மிங் த்ரூ த சென்சஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் த இமேஜஸ் இன்டு தாட்ஸ் அண்ட் பர்செப்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எதன் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கிட்டது, உங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கிட்டது. உங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண் வழியாக பார்க்குறதும், காது வழியாக கேட்குறதும், தோல் வழியாக உணர்ந்ததையும் நீங்கள் மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த மூளையில் எந்த பார்ட்டில் இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, மனாஸ் அப்படிங்கிற பார்ட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, மூணாவது இன்டலெக்ட். இன்டலெக்ட் அப்படிங்கிறது புத்தி. ஓகே, இன்டலெக்ட் இஸ் கால்ட் அஸ் புத்தி. த எலிமெண்ட் ஆஃப் நாலேஜ் ஆர் arranged and rearranged. Intellect has comprehensive, creative, synthetic and analytical faculties differentiating wrong and right. ஸோ இன்டலெக்ட்டுங்கிறது புத்தின்னு இதிலே சொல்லிட்டோம். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்துகிறோம் எதுக்காக, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்காக, சிந்தட்டிக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு, நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு, காம்ப்ரிஹென்சிவாக நம்ம விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு, அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னது, ஃபார் டிஃப்ரென்ஷியேட்டிங் ரைட் அண்ட் ராங், தப்பு எது சரி எது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த புத்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ புத்தி லேயருக்கு தான் இங்கிலீஷில் என்ன பேர், இன்டலெக்ட் லேயர் அக்கார்டிங் டு ஸ்ரீ அரபிந்த கோஷ். இப்போ நாலாவது நம்ம படிக்கிறது இன்ட்யூஷன். இந்த நாலாவது லேயர் பேர் இன்ட்யூஷன். இதில் என்ன நடக்குது, இட் பிரிங்ஸ் தோஸ் பிரில்லியன்ட் மெசேஜஸ் ஃப்ரம் த அன்னோன் விச் ஆர் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் ஹையர் நாலேஜ். அதாவது சில மகான்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சில விஷயங்கள் நமக்கு நச்சுன்னு புரிகிற மாதிரி போதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மகான்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாமே எந்த லேயர்லேருந்து வந்திருக்கு, இன்ட்யூஷன்லேருந்து. ஸோ பிரில்லியன்ட் மெசேஜஸ் ஆர் அரைசிங் ஃப்ரம் இன்ட்யூஷன். ஸோ எப்போ ஒரு மனுஷன் இந்த நாலாவது லேயரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அப்போவே அவன் எங்கே போயிட்டான், ஹையர் நாலேஜை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மைண்டை வந்து 4 லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க. சிட்டா என்னது, பாஸ்ட் மெமரிஸை ஸ்டோர் பண்ணுது. மனாஸ் என்னது, இதுதான் நம்ம ப்ராப்பர் மைண்டுன்னு சொல்கிறோம். நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மனாஸ். மூணாவது வந்து புத்தி, நம்ம சில விஷயங்கள் சரியாக தவறாக எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே இங்கே நடக்குது. அண்ட் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது
பெரிய பெரிய சிந்தனைகள் எல்லாம் நமக்கு தோணக்கூடிய ஒரு லேயர். ஸோ மைண்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 layers அக்கார்டிங் டு ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ரோல் ஆஃப் டீச்சர். இவங்களுடைய ஃபிலாசபியை சொல்லும் பொழுது இவங்க வந்து டீச்சருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சில ரோல்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங் ஜாப் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஜாப். நம்ம டீச்சிங் ஜாப் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படிப்பட்ட ஜாபாக இருக்குது, ரொம்ப ரெஸ்பெக்டாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. பிகாஸ் நம்ம கையில் ஒரு 40 பிள்ளைங்களை கொடுத்துட்றாங்க, இவங்களுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஸோ ரொம்ப பொறுப்புள்ள ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஜாபாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இட் ஷோஸ் த பேத் டு லேர்னர்ஸ் அண்ட் ஹவு டு அச்சீவ் இட். ஸோ லேர்னர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன காமிக்கிறோம், சரியான வழியை காமிச்சு அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டீச்சர் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ டீச்சருங்கிறது டார்ச் லைட் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் சொல்கிறாங்க. பிகாஸ் டார்ச் லைட் வந்து நம்ம ஏதாவது ஒரு டார்க்கான ரீஜனுக்கு போகும்பொழுது we are carrying it. அந்த இருட்டான பகுதியில் நமக்கு சரியான பாதையை காட்டுறது இந்த டார்ச் லைட் தான். அதே மாதிரி பிள்ளைங்க குழம்பி போயிருக்கும் பொழுது என்ன பாதையை சூஸ் பண்ணுறது, என்ன படிப்பை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுதும் டீச்சர் வில் ஹெல்ப். டீச்சர் ஹேஸ் டு கைட். டீச்சர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு குழப்பத்தை தீர்த்து அவங்க எந்த வழியில் போனால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படியெல்லாம் படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ we are torch light. ஓகே. அண்ட் தென் he is comparing teacher should be guide not a master. டீச்சர் வந்து கைடன்ஸ் பண்ணணுமே தவிர மாஸ்டர் மாதிரி ரூல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. he is comparing teacher with a gardener. கார்டனர் எப்படி வந்து விதை விதைச்சிட்டு தண்ணீர் ஊற்றி ப்ராப்பராக சன்லைட்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பராக அது வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணி அப்புறமா அது ஃப்ரூட் கொடுக்கும்பொழுது எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ, அதே மாதிரி டீச்சர் ஷுட் பி லைக் எ கார்டனர். நம்ம வந்து அந்த விதைங்கிறது ஸ்டூடெண்ட், அவனுக்கு ப்ராப்பரான தண்ணி, அவனுக்கு ப்ராப்பரான சத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்டு அவன் ஃப்ரூட்ஃபுல்லாக வெளியே வரதை நம்ம பார்க்கணும். ஸோ வி ஷுட் பி லைக் அ கைடர். ஓகேவா? ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக நாம் வந்து இருக்கணும். அண்ட் தென் டீச்சர் ஷுட் பி a குட் யோகி அண்ட் செயின்ட். நமக்கு ப்ராப்பரான பேஷன்ஸ் லெவல் இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம டிசிப்ளின்டாக இருந்தால் தான் நம்ம வந்து டீச்சிங் ஜாப்லேயும் நம்மளுடைய ஜாப்லேயும் டிசிப்ளின்டாக இருக்க முடியும். அண்ட் தென் க்ரோ அலாங் வித் த லேர்னர்ஸ். நம்ம ஸ்டூடெண்டோட சேர்ந்து நாமளும் நல்லபடியாக புத்தியை வளர்த்துக்கணும். பிரின்சிபல் நத்திங் கேன் பி டாட். எந்த ஒரு சைல்டுக்கும் நம்ம வந்து புத்தியை புகட்ட முடியாது. நீ இப்படி பண்ணுன்னு இன்சிஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களே அதை கற்றுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க நடைமுறையில் நம்ம அதை வந்து செய்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த கான்செப்டை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நத்திங் கேன் பி டாட், எவ்ரி திங் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். தட் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ் பிரின்சிபல். அண்ட் teacher should be a facilitator. A role of a teacher is to suggest and not to impose. பிள்ளைங்களுக்கு தேவையான சஜஷன்ஸை டே டு டே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்தந்த டைமுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ we should be a good facilitator. And then teacher removes the clouds of ignorance. பிள்ளைங்களுடைய அந்த ignorance அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். எந்த பிள்ளையுமே நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரையுமே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். And then he also imposed some methods of teaching. நம்ம டீச்சிங் பண்ணுறதுல சில மெத்தட்ஸ் அவர் இம்போஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, லவ் அண்ட் சிம்பத்தி ஃபார் த சைல்டு. ஃபர்ஸ்ட் வி ஷுட் லவ் அவர் ஸ்டூடெண்ட். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல அன்பையும் கொடுத்தா தான் அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு மத்தியிலையும் பயங்கரமாக ஷேரிங் அண்ட் லவ் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டை நம்ம கிளாஸ் ரூமில் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இஸ் வி ஷுட் ப்ரொவைட் எஜுகேஷன் இன் மதர் டங். மதர் டங்கில் நம்ம வந்து பாடம் கற்பிக்கிறது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு இஸ் கிவன் ப்ராப்பர் ப்ரையாரிட்டி. சைல்டுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்டை கொண்டு போகணுன்னா ஈஸியாக அவங்கள ரீச் பண்ணணும். அது சைல்டு சென்டர்ட் லேர்னிங்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதான். ஸோ சைல்டுக்கு தேவையாக என்ன ஏற்ற மாதிரி நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கணும். அண்ட் லேர்னிங் பை டூயிங். ஸோ செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னா அது வந்து இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியுது. கோஆப்ரேஷன் ஆஃப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆகாது அப்படின்னா பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. ஸோ தே ஷுட் பி ப்ராப்பர் கோஆப்ரேஷன். ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சருக்கும் இடையில ப்ராப்பரான பாண்டிங் இருக்கணும். அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் சைல்டு ஃப்ரீ என்விரான்மெண்ட் டு கெயின் நாலேஜ். சைல்டுக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீடம் ஆஃப் சைல்டு. ஸோ சைல்டு வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து ஃப்ரீயாக பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். க்ரியேட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டீச்சிங் மெத்தட். இட் வில் பில்ட் மென்டல், ஸ்பிரிச்சுவல், மோரல் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம டீச்சிங் மெத்தடை வந்து க்ரியேட்டிவாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஒரு கரிக்குலம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சில பிரின்சிபல்ஸ் நமக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல் லைஃப் எஜுகேஷன் இஸ் நாட் கன்ஃபைன்டு டு அ லிமிட்டட் சிலபஸ் அண்ட் ஃபியூ புக்ஸ். ஒரு சில புத்தகங்களை படிக்கிறதும் சில குறிப்பிட்ட சிலபஸை படிக்கிறது மூலமாக நம்ம லைஃப் எஜுகேஷன் புரிய போகிறதும் இல்லை. ஸோ லைஃப் எஜுகேஷனுங்கிறது ஒரு வாஸ்டான விஷயம். சப்ஜெக்ட்ஸ் ஷுட் ப்ரொமோட் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ மைண்ட் எக்ஸசைசஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டையும் நம்ம கரிக்குலம் புகட்டணும். It should develop the personality of a child. It should provide flexibility, leisure pursuits, and it should provide intrinsic motivation. அந்த சைல்டு தன்னைத்தானையே மோட்டிவேட் பண்ணி உந்துதல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு கரிக்குலம் இருக்கணும். மற்றவங்க தான் அதை முட்டி படிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. And the curriculum should be more creative and constructive, and the curriculum should be more interesting. அப்போ சைல்டு போய் அது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். And also Sri Aurobindo Ghose argued for national system of education. நமக்கு national system of education வரணும்னு Sri Aurobindo Ghose ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ the national system of education should provide sacrifice, progress and knowledge to the children, and it should be a bridge between the power of human mind and spirit, and balanced understanding of national and international relationship will be brought through national system of education. And next thing is நம்ம ஸ்ரீ அரபிந்தோ கோஷுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை இயர் பை இயராக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக அந்த ஈவெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஓகே, ஸோ அப்படி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹிஸ் பர்த் டேட். Sri Aurobindo Ghose born in Calcutta, Bengal, 15th August 1872. 15th August 1872. And his father is Krishna Dun Ghose and mother is Shwarnalata Devi. Okay, and the three brothers, they learnt in Lorito House Boarding School, Darjeeling. And then the three brothers was taken to England in 1879. 1879 தான் இவங்க இங்கிலாந்து போகிறாங்க தன்னுடைய 3 பிரதர்ஸோட சேர்த்து ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். அப்போ அவங்களுடைய வயசு என்னவா இருக்குன்னா 7. ஓகே, 7 ஏஜில் போகிறாங்க. அப்போது அங்கே போயிட்டு அவங்க 14 இயர்ஸ் அங்கே வாழ்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் lives there for 14 years in England. So nearly 7 ஏஜில் போகிறவங்க he was living there for nearly 14 years. ஓகே, இப்போ 1884 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சென்ட் பால்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க and he won the scholarship to King's College, Cambridge. At university he was interested in fledging the Indian independence movement. He passed the Indian civil service exam and he got the 11th rank. ஸோ இப்போ சென்ட் பால்ஸில் படித்ததுக்கப்புறமாக கிங்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த கிங்ஸ் காலேஜில் அவங்க 2 இயர்ஸாக படிக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 11th rank கிடச்சிருக்கு among 250 students. But he is not interested in ICS. Indian Civil Service Examination pass பண்ணியிருந்தாலும் அந்த ஜாபை ரிஜெக்ட் பண்ணுறாங்க because he is not interested in working under British government. ஸோ என்ன நடந்துச்சு, இங்கிலாந்துலேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தாச்சு. He linked with resistance group in Bengal and Madhya Pradesh. ரெசிஸ்டன்ஸ் குரூப் பெங்கால்லையும் மத்திய பிரதேஷ்லேயும் இவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. வாட் இஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் குரூப்? பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் குரூப்னு சொல்லுவோம். பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் குரூப் அப்படின்னா இந்த பீப்புள் இந்தியன் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி? பாசிவாக, எந்த ஒரு வயலண்ட் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகாமல் பாசிவாக ஃபைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மகாத்மா காந்திஜி. ஓகேவா? மகாத்மா காந்திஜியோடைய வெப்பனே என்னது தான்? நான் வயலன்ஸ் தான்.
ஸோ அந்த மாதிரி நான் வயலண்ட்டாக ஃபைட் பண்ணுறது தான் நம்ம பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பில் தான் இவங்க போய் லிங்க் ஆகுறாங்க இன் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ். ஹி காட் கான்டாக்ட் வித் லோக்மானிய திலக் அண்ட் சிஸ்டர் நிவேதிதா. ஓகே, வாட் ஹேப்பன்ட் இன் 1906? 1906 வந்து 1905 என்ன நடக்குது? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குதுன்னு படித்தோம். ஸோ 1906 ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஹீ மூவ் டு கல்கட்டா. இப்போ கல்கட்டாவுக்கு வந்தாச்சு. கல்கட்டாவுக்கு வந்து இவர் 2 விதமான ஆக்டிவிட்டீஸில் தன்னை ஈடுபடுத்திக்கிறார். ஒன் இஸ் பப்ளிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஒன் இஸ் ப்ரைவேட் ஆக்டிவிட்டி. பப்ளிக் ஆக்டிவிட்டினா பொதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஹீ இஸ் ஃபேவரிங் நான் கோஆப்ரேஷன் அண்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் யாரோடது? மகாத்மா காந்திஜியோடது. ஸோ மகாத்மா காந்திஜியோடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பப்ளிக்கு இவர் தன்னைத்தானே காமிச்சுக்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ இன்வால்விங் இன் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். பாசிவ் அப்படிங்கிறது என்னது? வயலண்ட் இல்லாமல், வயலன்ஸ் எதுவும் இல்லாமல் போராடுறது. எப்படி போராடுவாங்க? பிரிட்டிஷ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல், பை நாட் ஒபேயிங் த ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்படி ரூல்ஸையும் லாஸையும் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப அமைதியாக ஒரு போராட்டம் பண்ணுறது தான் நம்ம பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வெளி உலகத்துக்கு இவர் பப்ளிக்காக இப்படி ஒரு இதை காமிச்சுக்கிட்டாரு. ஆனால் ப்ரைவேட்டாக இவர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணார்? ஹீ இஸ் ரெவல்யூஷனரி ஃபார் ஓப்பன் ரிவால்ட் கண்டக்ட் பண்ணி அந்த ரெவல்யூஷனில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஆணியும் வேரோடி அழிக்கணும்னு இவர் போராடியிருக்கார். ஸோ வெளி உலகத்துக்கு இப்படி காமிச்சிக்கிட்டாலும் ப்ரைவேட்டாக அண்டர் கிரவுண்டில் இவர் நிறைய ரெவல்யூஷனரியானவும் வயலண்டான ஆக்டிவிட்டீஸில் பண்ணியிருக்காரு. ஓகே, நவ் இன் 1908 வாட் ஹேப்பன்ட்? 1908 தான் ஹி வாஸ் அரெஸ்டட் ஃபார் அலிப்பூர் பாம்ப் கேஸ். அலிப்பூர் பாம்ப் கேஸ் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? அந்த 1908 தான் அந்த இன்சிடெண்ட் நடக்குது. அண்ட் ஹி வாஸ் டேக்கன் டு அலிப்பூர் ஜெயில். ஹி வாஸ் ஜெயில்டு, அரெஸ்டட் அண்ட் ஜெயில்டு தேர். ஓகே, 1909 ஹி கேம் அவுட். அப்படின்னா ஹி வாஸ் ரிலீஸ்டு. 1909 ஹி வாஸ் ரிலீஸ்ட் அவுட் ஆஃப் தி prison. வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் த ரிலீஸ்? ஹீ ஸ்டார்டட் 2 வீக்லிஸ். 2 வீக்லிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது வாரந்தோறும் வெளியாகக்கூடிய பத்திரிக்கை. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கர்மயோகின். ப்ராக்கெட்டில் நான் ஈன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? எப்படின்னா அது என்னது? இங்கிலீஷ் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கர்மயோகின்ல அவர் என்ன பேசினாங்க? எதை பற்றி அவங்க பத்திரிக்கையில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா, அபவுட் நேஷ்னல் ரிலீஜியன், லிட்டரேச்சர், சயின்ஸ், ஃபிலாசபி. ஓகே, ஸோ தன்னுடைய ரிலீஜியன், ஹிந்து ரிலீஜியன் பற்றியும், அண்ட் தென் லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி, அதாவது எஜுகேஷன். ஓகே, ஸோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபிலாசபி, இந்த சயின்ஸ் எல்லாத்தையுமே இந்த கர்மயோகின் நியூஸ் பேப்பரில் தான் அவர் வெளியிட்டிருக்கார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன்று என்னது? தர்மா. இந்த 2வது நியூஸ் பேப்பர் வந்து நான் 2 வீக்லிஸ் தானே சொன்னேன். அப்போ 2வது நியூஸ் பேப்பர் வந்து தர்மா. தர்மா ப்ராக்கெட்டில் நான் பி கொடுத்துருக்கேன் இல்லையா? இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் பெங்காலி லாங்குவேஜ். ஓகே, தர்மா நியூஸ் பேப்பரில் அவர் என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா, அபவுட் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சரல். அப்போது தன்னுடைய பாலிட்டிக்ஸ் பற்றின கருத்துக்களை வெளியிட பயன்படுத்தப்பட்ட அந்த வீக்லி எது? தர்மா. ஓகே, ஸோ அந்த 2 விஷயத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமாக ஹி ஸ்டார்டட் 2 வீக்லிஸ். ஒன்று வந்து ஜெயிலேருந்து வந்த உடனே 6th வீக்லேயே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அந்த கர்மயோகின்கிற இங்கிலீஷ் பத்திரிக்கை. அதில் தான் தன்னுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள், ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கொடுத்தாங்க. ஆனால் தர்மா வந்து பெங்காலியில் அவர் வெளியிட்ட அந்த பத்திரிக்கை, அதில் வந்து பாலிட்டிக்ஸ் பற்றின ரொம்ப ரெவல்யூஷனரியான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு டெய்லி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வீக்லி. இந்த கர்மயோகினும் தர்மாவும் வீக்லி. இந்த யுகாந்தர் அப்படிங்கிறது டெய்லி வெளியாகக்கூடிய பத்திரிக்கை. அது என்ன லாங்குவேஜில்? பெங்காலியில். ஓகே, ஸோ அரெஸ்ட் ஆனது எப்போ? 1908. ஸோ 1909 இருந்தே ஒரு யுகாந்தர் அப்படிங்கிற பத்திரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீ இஸ் ப்ரீச்சிங் அபவுட் ஓப்பன் ரிவால்ட் அண்ட் டெனியல் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கொரில்லா வார். ஸோ புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாமே இவர் வெளியிட்டுக்கிட்டே இருக்கார். எப்போது? அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவருக்கு மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து என்னெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் arrested him in 1908 and considered him as a terrorist.
ஓகே. அண்ட் இன் 1905 இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் இவர் ஒர்க் பண்ணுறாரு. என்னவா ஒர்க் பண்ணுறாரு? எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. அப்போ ஹூ இஸ் த ஃபவுண்டர்? பிபின் சந்திர பால் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் வந்தே மாதரம் அண்ட் அவர் ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் ஒர்க்ட் ஆஸ் அன் எடிட்டர். பட் இந்த 3 நியூஸ் பேப்பரும் அவரே பப்ளிஷ் பண்ணது தான். ஓகேவா? ஆனால் இது வந்தே மாதரமில் இவர் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. வாட் ஹேப்பன் இன் 1910? ஹி மேரிட் மிர்னாலினி தேவி. மேரேஜ் நடந்திருக்கு. ஒய்ஃப் பேர் மிர்னாலினி தேவி. ஓகே. அண்ட் தென் இப்போது நம்ம இந்த நியூஸ் பேப்பருடைய அழகான பிக்சர்ஸை நம்ம வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ அதனால் நமக்கு இந்த நியூஸ் பேப்பர்ஸோடைய நேம் வந்து ஸ்டோர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து இந்த கர்மயோகின். கர்மயோகினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே யூ கேன் சி சேரியட். அந்த சேரியட்டில் வந்து என்ன இருக்குது? ஒரு கிருஷ்ணருடைய இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. அண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க அபவுட் லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி. ஸோ அபவுட் இஸ் எஜுகேஷன் இந்த கர்மயோகினில் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் வந்தே மாதரம், யுகந்தர் பப்ளிகேஷன் தான் இங்கே காமிச்சிருக்கேன். யுகந்தர் பப்ளிகேஷனில் அவர் வந்து புரட்சிகரமான தகவல்களை வெளியிட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து யூ கேன் சி அபவுட் த நம்ம ஃப்ளாகில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பார்க்கலாம், சக்கரம் பார்க்கலாம். இங்கே வந்து இஸ்லாம் உடைய சிம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு வாள் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நேஷ்னலிசமை தூண்டுற மாதிரி ஒரு கொடி உடைய பிக்சர் இங்கே பார்க்கலாம். இது வந்து எம்ப்ளம் ஆஃப் யுகந்தர். யுகந்தர் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1906லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ஃபார் ப்ரீச்சிங் ஓப்பன் ரிவோல்ட்டை ப்ரீச் பண்ணுறதுக்கான ஒரு புரட்சிகரமான நியூஸ் பேப்பர் தான் இது. ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும், யுகந்தர் இஸ் பப்ளிஷ்ட் இன் பெங்காலி. ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் வந்தே மாதரம். வந்தே மாதரம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1906. ஓகே. அண்ட் இட் இஸ் அன் இங்கிலீஷ் பப்ளிகேஷன். அண்ட் இந்த நியூஸ் பேப்பரில் தான் இவர் வந்து என்னவா ஒர்க் பண்ணியிருக்காரு? எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. And the next thing is 1910. 1910ல he started ashram in பாண்டிச்சேரியில் அவங்க வந்து ஆஷ்ரமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தான் படித்தோம் இல்லையா, இந்த அலிப்பூர் ஜெயிலில் இருக்கும்போது he got a massive transformation. அந்த violent activities, அந்த பொலிட்டிக்கல் தாட்ஸ், அந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டான அந்த எல்லா விஷயங்களும் அவரை விட்டு போயிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 1910ல் he withdrew from everything, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாத்துலேருந்து தானே விடுதலை பண்ணிக்கிட்டு இப்போ he is fully involved in dedicating himself in spiritual and philosophical pursuits. So in initial days there were only few followers and number of followers grew day by day. ஸோ இந்த ஆஷ்ரம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பேர் தான் இவரை ஃபாலோ பண்ணாங்க, ஒரு 5 or 7 மெம்பர்ஸ். லேட்டர் டே பை டே என்னவாயிருக்குன்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாண்டிச்சேரியில் வந்த டைமில் இவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ரெஃப்யூஜாக தான் போய் சேர்ந்துருக்காங்க, ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். அப்போது அந்த டைம்லேயும் கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை கண்காணிச்சிட்டே இருந்திருக்காங்க. பிகாஸ் ஹீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டெரரிஸ்ட், isn't it? ஸோ ஹி வாஸ் ஃபுல்லி கைடட், ஃபுல்லி அண்டர் தி ஐ ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவர் அப்படியே கண்காணிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. And initial days there were only few followers, but day by day அந்த ஆஷ்ரமில் ஃபாலோவர்ஸோடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. 1914ல் இவர் வந்து 4 years of secluded yoga he started a monthly. இப்போ வந்து ஒரு மந்த்லி எடிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனுடைய பேர் தான் ஆர்யா. ஓகே. இந்த ஆர்யாவில் தான் இவங்க வந்து தன்னுடைய இன்டக்ரல் யோகா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகே. ஸோ டோட்டலி நாம் வந்து 5 பப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்கோம். கர்மயோகின் இன் இங்கிலீஷ், தர்மா இன் பெங்காலி, யுகந்தர் இன் பெங்காலி, வந்தே மாதரம் இன் இங்கிலீஷ், அண்ட் தென் நவ் ஆர்யா இஸ் அபவுட் இன்டக்ரல் யோகா. ஓகே. அண்ட் 1926ல் என்ன நடந்துச்சுன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் கொலாபரேட்டர் மிரா அல்ஃபசா த மதர், he started and founded the Aurobindo Ashram.
அரபிந்தோ ஆஷ்ரமம் வந்து இவர் வந்து ரொம்ப இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது யாருடைய ஹெல்ப்பால் அப்படின்னா இந்த மிர்ரா அல்ஃபாசா அப்படிங்கிற மதர் அப்படிங்கிற பர்சனுடைய ஹெல்ப்பால். ஸோ இந்த மதர் யார் அப்படின்னா இவருடைய ஸ்பிரிச்சுவல் கொலாபரேட்டர். The rest of his life he spent in the ashram doing yoga and meditation for spiritual growth and development. ஸோ ரிமைனிங் 40 years இவங்க வந்து ஆஷ்ரமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பிக்சர் தான் யாரோடைய பிக்சர்? த மதர்னு கால் பண்ண நம்ம அழைக்கக்கூடிய மிர்ரா அல்ஃபாசாவுடைய பிக்சர். Sri Aurobindo considered the formation of a new system of education as one of the best means of preparing the future humanity manifest upon earth a divine consciousness and divine life. So, Sri Aurobindo Ghose உடைய கூற்றுப்படி நம்ம வந்து உலகத்தில் நம்ம வந்து ஒரு ஹியூமனிட்டியை நிலைநிறுத்தணும் அப்படின்னா நம்ம சைல்டுஹுட்லேருந்தே அதை வந்து பிள்ளைங்களுக்கு புகாட்டிகிட்டே வரணும். அப்போ தான் அவங்க வந்து வளரும் பொழுது அந்த ஹியூமனிட்டி இன்னும் தளச்சிருக்கும். ஸோ எப்போ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னா ஒன்லி த்ரூ எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ he wanted to start a school and he wanted to spread this education system. ஸோ இந்த ஒரு விஷனுக்கு கான்க்ரீட் ஷேப் கொடுக்குற மாதிரி மதர் அல்ஃபாசா started a school for children in December 2, 1943. இது முக்கியமான வருஷம். 1943 தான் ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுது. ஓகே, 1951 ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அந்த கன்வென்ஷனில் தான் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதாக ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ மதர் இன்னாக்ரேட்டட் இட் இன் 1952. அடுத்த வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி 1952 இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி சென்டரும் ஆரம்பிச்சிடுறாங்க. In 1959, Mother decided to rename the International University Center as Sri Aurobindo International Center of Education. Okay, அப்போ 1950 Sri Aurobindo Ghose இறந்துட்டாங்க. His death occurred on 5th December 1950. அப்போ அந்த டெத்துக்கு அப்புறமாக என்ன நடந்திருக்கு? 1951 ஒரு கன்வென்ஷனில் வாக்கு கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி சென்டர் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு மதர் வாக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் 1952 ஸ்ரீ அரபிந்தோ உடைய மெமரபிளான ஒரு மெமோரியலாக இந்த இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி சென்டரையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் 1959 என்ன நடக்குது? இந்த இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி சென்டருக்கு இப்போ ரீநேம் பண்ணுறாங்க. இப்போ அதோடைய பேர் சென்டர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன். Okay, these are the important events took place in his life. இப்போ நம்ம வந்து இவங்களுடைய கான்செப்டில் இருக்கிற சின்ன சின்ன ஹிண்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னா சோல் என்க்ளோஸ்டு 5 ஷெல்டர்ஸ். நம்ம இன்டெக்ரல் எஜுகேஷன் படித்தோம் இல்லையா? அந்த இன்டெக்ரல் எஜுகேஷனில் என்னென்னலாம் நம்ம இன்டெக்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி, வைட்டல் இன்டெக்ரேஷன், மென்டல் மைண்ட், அப்புறம் சைக்கிள் நம்மளுடைய தாட்ஸ், அப்புறம் ஸ்பிரிச்சுவல். இந்த மாதிரி 5 ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம வந்து உள்ளடக்கியது தான் நம்மளுடைய சோல். இதையெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வரது தான் இன்டெக்ரல் எஜுகேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் மைண்ட் ஹேஸ் 4 layers: சித்தா, மனாஸ், புத்தி அண்ட் சுப்ரா நார்மல் ஃபேக்கல்டிஸ், தட் இஸ் த இன்ட்யூஷன் லேயர். அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். A famous speech was given by our Sri Aurobindo Ghose. It is called as Uttarpara speech. The famous speechக்கு பேர் என்னது? உத்தர்பரா ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் அவங்க தன்னுடைய யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் we can learn about his literary works. லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா 4 லிட்ரரி ஒர்க்ஸ் கொடுத்துட்டு இது வந்து யாருடைய ஒர்க்குன்னு கேட்பாங்க. அதனால நம்ம இந்த எஜுகேஷனிஸ்ட் படிக்கும் பொழுதும் அவங்களுடைய ஒர்க்கையும் சேர்த்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து லைஃப் டிவைன், த சாவித்ரி, அ லெஜண்ட் அண்ட் அ சிம்பிள், த மைண்ட் ஆஃப் லைட், த ஹியூமன் சைக்கிள், த சீக்ரெட் ஆஃப் தி வேதாஸ், எஸ்ஸே ஆன் த கீதா, உபனிஷட்ஸ், ரிடில் ஆஃப் தி வேர்ல்ட், ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி, த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, on the Veda, the brain of India,
These all are the collections, the literary collections done by Sri Aurobindo work. Sri Aurobindo. Now this is the picture of Auroville. Now already படிச்சோம் இல்லையா, Auroville is the city of unity ன்னு படித்தோம். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, சிட்டி ஆஃப் டான். இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு ஈகிள் வியூ பிக்சர் ஆஃப் Auroville. இதில் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் த சிட்டி ஆஃப் ஹியூமன் யூனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ த யூனிட்டி, ஹியூமன் பிரதர்ஹுட் இருக்குது இல்லையா, அதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சிட்டியை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்ட் நியர் பாண்டிச்சேரி அண்ட் இனாக்ரேட்டட் பை த மதர் ஆன் 28th February 1968. So in order to tell about the human unity, 121 nations pouring the soil into this lotus shaped urn. அந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிற அந்த ஏர்ன் ஒன்று தெரியுது இல்லையா சென்டரில், அதில் ஹியூமன் யூனிட்டியை பிரதிபலிக்கிற மாதிரி 121 நேஷன்ஸ்லேருந்து சாயில் எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த நேஷன்ஸுக்கு இடையில் வந்து பிரதர்ஹுட் இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ கோஷுடைய ஒரு கூற்று நம்ம பார்த்தோம், அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுல. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் சிட்டி ஆஃப் ஹியூமன் யூனிட்டி ஆர் சிட்டி ஆஃப் டான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லைப்ரரி வந்து உத்தர்பரா லைப்ரரி. இந்த லைப்ரரியில் தான் இவருடைய ஃபேமஸ் ஸ்பீச்சான உத்தர்பரா ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஸ்பீச் வாஸ் ரிகார்டிங் ஹிஸ் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். த ஸ்பீச் வாஸ் கிவன் ஆன் 30 May 1909. And the Uttar Pradesh speech is given at Jai Krishna Public Library. Okay. And இன்றைக்கி நாம் படிச்சிருக்கிறது ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் அப்படிங்கிற எஜுகேஷனிஸ்டோடைய பல ஃபிலாசபிக்கல் தாட்ஸும், அவங்களுடைய ஏர்லி லைஃப் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய ஓல்டு லைஃப், அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மை வீடியோ ஃபார் லேர்னிங் பர்பஸ்.